ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிங்க, அதில் ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷனும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஃபங்க்ஷனும் டிஃபைன் பண்ணிங்க. சரி, இதில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் இல்லாட்டி நான் அதோட பவரை வந்து நாங்கள் வரோம் சார், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக ஆகுது இந்த ஃபங்க்ஷனில் வந்து. ஸோ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்டா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து வேரியபிளில் வந்து என்னோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஸோ இதில் ரெண்டு மூணு அது இந்த ரெண்டு ஆர்குமெண்ட் வேல்யூ 2 2 3 கொடுத்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ரிசல்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதில் பிரிண்ட் பண்ணினீங்களா என்ன ரிசல்ட் இதில் வந்து பார்த்தீங்களா நொன் அண்டு வருது. சரியா, இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஓகே இப்போ நாங்கள் ஒரு ரிட்டர்ன் கொடுத்துருக்கோங்க, டெஃபினேஷன் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன நொன் அண்ட் ஒரு அவுட்புட் தான் வருது. இட்ஸ் மீன் நோ வேல்யூ அசைன்ட் என்ன. அப்போ கொமனா உங்களுக்கு தெரியுமே, ஒரு ஃபங்க்ஷன் அண்டு கதைக்கும் போது என்ன கட்டாயம் என்ன ஒரு வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். அப்போ ஏன் எங்களுக்கு இதில் நொன் அண்ட வேல்யூ வருதுண்டா, நீங்கள் இதில் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஃபங்க்ஷன் அவுட்டர் ஃபங்க்ஷன் இருக்குது, ரெண்டு பேராமீட்டர் நம்1 நம்2 ரெண்டு பேராமீட்டர் கொடுத்துட்டு கெயின் பார்த்தீங்கன்னா இன்சைடில் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கு. அது இன்னொரு நேமில் இருக்குது, அட் நம்ம இன்னொரு இன்னொரு ஃபங்க்ஷன் நேம் இருக்குது. அதுக்கு என்ன பேராமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இன்னொரு நேமில் இன்னொரு என்ன வேறு நாட் சேம் என்ன சேம் பேராமீட்டர் நேம் கொடுக்கல, இன்னும் N1 N2 கொடுத்து. பட் இங்கே கொடுத்துற ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா வந்து என்ன இந்த இன்சைட்டில் டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு தான் நான் என்ன ரிட்டர்ன் வந்து கொடுத்துருக்கேங்க. அந்த இந்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கவே இருக்குமே, இந்த அலைன்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா தெரியுமே, இங்கே இந்த ரிட்டர்ன் வந்து உள்ளே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே தான் என்ன இந்த ரிட்டர்ன் இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மெயின் எங்களோட அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன நாங்கள் கொடுக்கல. உண்மையாக அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு கூட இந்த லைனுக்கு நேராக வந்துருக்கோம், இந்த டெஃபுக்கு நேரம் இருந்தது தென் அது இட்ஸ் மீன் என்ன அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை வந்து என்ன அந்த அவுட்டர் ஃபங்க்ஷனை நாங்கள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா கன்சிடர் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு தெரியும் கொமனாக வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உள்ள கொடுக்காட்டி அந்த ஃபங்க்ஷன் பைத்தன் என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன நொன் அண்ட் வேல்யூ வந்து என்ன எங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். நாங்கள் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோவில் கூடி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருந்தோம், ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி. அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பேன். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு ரிசல்ட் வந்துருக்கும், ஒன்று 5 வந்திருக்கும், இந்த நொன்னு வந்திருக்கும். அப்போ இந்த 5 வந்து என்னத்தை மீன் பண்ணுதுன்னா இங்கே இன்சைடில் இந்த ரெண்டு எங்களை கொடுத்த நம்பர் இருக்கிற 2 3 இதை ரெண்டையுமே ஆட் பண்ணி அதைத்தான் டிஸ்பிளே பண்ணிக்கும். ஜஸ்ட் அந்த வேல்யூவை மட்டும்தான் பிரிண்ட் பண்ணிக்கும். பட் கொமனாக வந்து ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் வேல்யூ இருக்கான்னு பைத்தன் செக் பண்ண ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லை. அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாதால அது ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிண்ட், அதாவது எங்களோட ரிசல்ட்டில் அந்த ரிசல்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கோல் பண்ணோம். அந்த ஃபங்க்ஷன் கோல் பண்ணும்போது என்ன ரிட்டர்ன் வேல்யூ வருதோ அதைத்தான் இந்த இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அவுட்புட் தரும். அப்போ அந்த ரிசல்ட் அவுட்புட்டாக தெரியல வந்து இந்த வார அவுட்புட்டாக இங்கே இன்னொன்று. அப்போ நீங்கள் கேட்கல 5 எது 5க்கும் 1க்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. எஸ் இங்கே வந்து எங்களோட நொன் தான் இந்த ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுற வழி. இதுக்கு ரீசன் காரணம்னா இதுக்கு ரீசன் என்னென்னா என்ன இங்கே வந்து உள்ள வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் என்ன அப்ளை பண்ணியிருக்கேன். பட் இங்கே வந்து இந்த இன்னர் ஃபங்க்ஷனுக்கு தான் இந்த ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். சரி, அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிட்டர்ன் அசைன் பண்ணலை. ஸோ அப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துங்க இப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே கொடுப்பேன். சரியா, நான் இதில் வந்து டைரெக்டாக வந்து அலைன்மெண்ட் ஆகிற மாதிரி ரிட்டர்ன். ஸோ இதில் நான் எது கொடுக்க போறேன்னா கிட்ட இன்சைட் ஃபங்க்ஷனை தானே நாங்கள் எங்களோட இன்சைட் இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் தான் நாங்கள் ரிட்டர்ன் ஆகுது. எங்களுக்கு இன்னர் ஃபங்க்ஷனில் தான் எங்களுக்கு என்ன அவுட்புட் வருது. அவுட்புட் என்ன அதைத்தான் நீ கோல் பண்ண போச்சு. நான் அதை என்ன செய்ய போகிறேன்டா, நான் இங்கே டிரெக்டாக போய் அட் நம்மண்ட கொடுத்து அட் நம்ம மட்டும் கொடுக்குறேன். சரியா, கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ ரன் பண்ணிட்டு திருப்பி அதே கோட் என்ன கிட்டத்தட்ட திருப்பி நான் அதே ஃபங்க்ஷன் என்ன அதே எங்களோட 2 நம்பர்ஸ் அதான் எங்களோட ஃபங்க்ஷன், அதில் திருப்பி என்ன 2 சேம் ஆர்குமெண்ட் கொடுத்து திருப்பி ரன் பண்ணேன். பார்த்தீங்களா இப்போ எங்களுக்கு மெமரி ஸ்டேட்மெண்ட் மை ஒன்று ரிட்டர்ன், அதாவது இந்த மெமரி ஸ்டேட்மெண்ட், அதாவது எங்களோட வேல்யூ வந்து எங்களோட அவுட்புட் வேல்யூ வந்து அதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு தெரியுமா ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஆனால் எங்களுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா அவுட்புட் ஒரு கைண்ட் ஆஃப் என்ன மெமரி ஸ்டேட்டஸ் ஒன்று வர்ற மாதிரி எங்களுக்கு என்ன ஒரு ரிட்டர்ன் வேல்யூ வந்து. ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறேன்டா, இதுக்கு என்ன ஒன்று ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேணுமெண்டா நான் என்ன செய்யறேன்டா, எங்களோட பிரிண்ட் ரிசல்ட் இருக்குது தானே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக்சுவலி என்ன நாங்கள் இந்த எங்களோட ஃபங்க்ஷனை கால் பண்ண வேண்டியிருக்கேன். வந்து ஆல்ரெடி மெமரியில் இருக்கான், பட் அதை கால் பண்ணி அதை நீங்கள் ஒன்று வந்து இந்த மாதிரி செய்யலாம். என்ன ரிசல்ட் போட்டு பராந்தீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட வேல்யூ என்ன 2 3 கொடுத்த வேண்டாம். நான் ஏன் இதை சொல்ல வரேன்டா பார்த்தீங்கன்னா 5 அண்ட் ஆன்சர் வருது. ஸோ இது உங்களுக்கு எப்படி வருதுன்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட்ன்றது வந்து அட் 2 நம்பர்ஸ். சரியா, அட் 2 நம்பர்ஸ். பட் அந்த ரிசல்ட் அட் 2 நம்பர்ஸ் ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். அட் 2 நம்பர்ஸ் எங்களோட ஃபங்க்ஷனில் கால் பண்ணி அங்கே போய் உள்ளே போகும்போது என்ன ஒரு இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த இன்னர் ஃபங்க்ஷனில் போய் செக் பண்ணிட்டு அகெயின் வந்து இங்கே ரிட்டர்ன் பண்ணும்போது
அங்கே ரிட்டர்ன் வேல்யூ வந்து அட் நம்பர் இருக்கு. அட் நம்பர் பார்க்கும்போது ஓகே அட் நம்பர் இந்த அட் நம்பர் ரிட்டர்ன் வேல்யூ தான் என்ன நாங்கள் வந்து 2,3 என்று கொடுக்குறோம். பட் அங்கே அந்த ஃபங்க்ஷன் கோல் ஆகல. அப்போ கோல் ஆகுது காரணம் அந்த காரணம் தளங்களுக்கு மெமரி ஸ்டேட்டஸ் தான். அப்போ அதை நாங்கள் இங்கே அவுட்புட்டாக வந்து என்ன இங்கே வந்து ரிசல்ட்டில் என்ன அங்கே ரிசல்ட்டை கால் பண்ணணும் பேராந்திஸுக்கு இந்த ரெண்டு வேல்யூ கொடுக்கும் எய்தர் இல்லாட்டி நீங்கள் இப்படி கால் பண்ணாமல் இங்கே போய் நம்பன் கம நம் டூ அண்டு கொடுக்குறோம் சரியா. அப்போ நம்ம நம் டூ அண்டு கொடுக்கும்போது இங்கே இப்போ என்ன நடக்க போகணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி என்ன ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே வந்து என்னத்தை ரிட்டர்ன் பண்ணணுமெண்டுன்னு நான் கொடுத்துட்டேன். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே என்னத்தை ரிட்டர்ன் பண்ண என்னத்தை ரிட்டர்ன் பண்ண வேணுமெண்டு நான் இதில் மென்ஷன் பண்ணிட்டேன். மென்ஷன் பண்ணும்போது இப்போ போய் நான் இதை ரன் பண்ணேன் இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா என்ன எங்களோட 5 அண்ட் அவுட்புட் என்ன எங்களுக்கு ரிட்டர்ன். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது தானே. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யுமெண்டா இப்போ உங்களுக்கு தெரியும் ஃபங்க்ஷன் கட்டாயம் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண. அப்போ ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து கட்டாயம் ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணணும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த அட் நம்பர் இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்ததால நாங்கள் இப்போ என்ன இந்த இடத்துல வந்து என்ன ஆர்குமெண்ட்டை கொடுக்குறோமோ இந்த 2,3 கொடுக்கும்போது என்ன அது டிரெக்டாக போய் அந்த ஃபங்க்ஷனில் செக் பண்ணும். ஓகே இன்னர் ஃபங்க்ஷனை செக் பண்ணும். ஓகே இந்த ஃபங்க்ஷன் என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுது எஸ் இது ரிட்டர்ன் பண்ணுது என்னத்தை ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அட் நம்பர் நம் டூ அந்த நம்பர் நம் டூ தான் என்ன இங்கே நான் இந்த இதில் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். இந்த 2,3 இந்த 2,3 இதில் போய் என்ன ரிப்ளேஸ் ஆக போகுது. இது எங்கே ரிப்ளேஸ் ஆக போகுது எங்களோட ஃபங்க்ஷன் தான் அவுட்டர் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் போய் இந்த ரெண்டு போர்ஷனுமே என்ன ரீப்ளேஸ் ஆகுது எங்களுக்கு இந்த அவுட்புட் வருது. ஸோ இதான் என்ன ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. நீங்கள் ஒரு ரிப்பீட்டாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் இது வந்து காமனாக இன்னுமே பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் நீங்கள் ஸ்கோப்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு நீங்கள் பைத்தில் இந்த ஸ்கோப் வேரியபிள்னு சரி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இப்போ அவுட்டர் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஒரு குளோபல் ஸ்கோப்பில் இருக்குது. நாங்கள் எங்கேயுமே இதை ஹோல்ட் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஹோல்ட் பண்ணலாம்டா இந்த இடத்துல இந்த அவுட்டர் ஃபங்க்ஷன் தான் இதில் ஹோல்ட் பண்ணி. பட் அதே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னர் ஸ்கோப் இன்னர் ஸ்கோப்னு குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப் சரியா சாரி இன்னர் ஸ்கோப்ன்ற லோக்கல் ஸ்கோப் ஆக்சுவலி வந்து அது இன்சைட்டில் மட்டும்தான் கோலபிளாக இருக்கும். அதாவது வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் இந்த அட்னமெண்ட் ஃபங்க்ஷனை வந்து என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள மட்டும்தான் என்ன கோல் பண்ணக்கூடிய இருக்கும். அதுதான் லோக்கல் ஸ்கோப்னு சொல்லுவோம் சரி. அதால் வந்து இதை நாங்கள் வெளியில் வந்து நாங்கள் என்ன எங்களால் வந்து கோல் பண்ண முடியாது. உங்களே தெரியும் இந்த குளோபல் ஸ்கோப் லோக்கல் ஸ்கோப்ன்ற கான்செப்ட் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு கான்செப்ட் தான். இப்போ இங்கே வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபங்க்ஷன் நான் இப்போ கோல் பண்ணிடுறேன்டா இப்போ அட்னம் இருக்குல்ல அட்னம் இந்த ஃபங்க்ஷனை நான் கோல் பண்ணினேன்டா உங்களுக்கு எரர் தான் பெறும். சாரி இது நான் அதுக்கு ரீசன் இதே உங்களுக்கு இப்போ இது வேறு தானே ஆல்ரெடி நான் மேலே சேம் நேமில் வந்து ஆல்ரெடி ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிக்கணும் சரி. அதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஆக்சுவலி இதில் வந்து எங்களுக்கு வந்து அவுட்புட் என்ன கட்டாயம் எரரா நீங்கள் இதை வந்து கோல் பண்ணிடலாது சரி. இது ஞாபகம் இதை நீங்கள் கோல் பண்ணி நான் வேணுமெண்டு இருக்க ரீரன் பண்ணி காட்டுறேன் எல்லாத்தையும் இருக்கா. ஓகே ஓகே இது பார்த்தோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் ஓகே 5 இன்டிஜர் ஆப்ஜெக்ட் ரிசல்ட் ஓகே இது நாங்கள் ஆல்ரெடி பார்த்தது நாங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தது. ஓகே இதில் ஸ்கோப் தானே சொன்னேன். ஓகே இதில் திருப்பி எங்களுக்கு 2,3 5 அண்ட் வேறு இது பட் ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து போயிட்டு பாரு. ஓகே எஸ் அட் நம்பர் நானே எஸ் ஓகே நான் இதில் வந்து வேரியபிள் நேமை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்ஃபியூஷன் வேண்டாம். டன் சம் ஆஃப் தீஸ் டூஸ் நம்பர் print result ஓகே இதில் எம்ம தானே வரும் பார்த்தீங்கன்னா என்ன எரர் வருது. ஸோ இங்கே வந்து நான் சொல்ல வந்து லிசன் இட்ஸ் நாட் டிஃபைன் ஏனண்டா வந்து என்ன இதுதான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலி இது வந்து என்ன லோக்கல் ஸ்கோப்னு சொல்ல வந்து இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் அது இன்னர் ஃபங்க்ஷனை தான் இந்த அட்னம்ன்றது சரி. இன்னர் ஃபங்க்ஷனாக இருக்கிறதால தான் என்ன எங்களுக்கு இந்த எரர் வருது. ஏனண்டா வந்து இந்த ஸ்கோப் வந்து என்ன இது எனிவையாக வந்து நான் ஹோல்ட் பண்ணல. ஏன்டா குளோபல் ஸ்கோப்பாக இருந்தது என்ன குளோபல் அவுட்டர் ஃபங்க்ஷன் குளோபல் ஸ்கோப் என்ற ஒரு கண்டாக்ஸில் அதிகம் அதெல்லாம் எங்களை கோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அட் நம்பர் இருக்கிற அந்த டபுள் எம் போட்டிருக்கேன் அது வந்து நான் ஏன் இங்கே வெளியில் வந்து அவுட் சைடில் கோல் பண்ணாமல் இருக்க முடியாதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அது லோக்கல் ஸ்கோப்ன்ற ஒரு கண்டாக்ஸில் அது இன்னர் ஃபங்க்ஷன் அது மீன் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் என்ன எக்ஸிக்யூட்டபிளாக இருக்கும் சரி. பட் இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் மெயின் ஃபங்க்ஷனை கோல் பண்ணும்போது எங்களோட மெயின் ஃபங்க்ஷன் தானே அட் 2 நம்பர்ஸ் இதை கோல் பண்ணும்போது நாங்கள் இன்டெரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கோல் பண்ணுறோம். பட் அது எக்ஸ்பிளிசிட்டாக எங்களுக்கு தெரியும். ஸோ இதான் எனக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு பார்க்க ஒரு கன்ஃபியூஷன்மாக இருக்கும். நீங்கள் ஒரு செக் பண்ணுங்கள் கரெக்டாக என்னோட ப்ரீவியஸ் ஃபங்க்ஷன் ஸ்டேட்மெண்ட் வீடியோ இருக்குது. இதில் வந்து ஏன் இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் த்ரீ பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஏன் இதில் வருது ஏன் நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்
யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இப்போ திருப்பி என்ன ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள வந்தேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஃபர்தராக உங்களுக்கு இதில் இன்னுமே எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இன்னும் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமெண்டா கட்டாயம் காமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, மேபி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்ன நாளில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது, உங்களுக்கு பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணுமெண்டா இல்லாட்டி இது ரெக்கமெண்டட் வேறு எதுவும் டாபிக் ரெக்கமெண்டேஷன் வேணும் என்ன மறக்காம காமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.